வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சிறகடி காசை தான். முருகன் வாங்க போகிற வீட்டுக்கு வந்து முத்துவையும் மீனாவையும் வந்து கூப்பிட்றாங்க. முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்தா அந்த கதிரும் வந்ததுனால நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா செமையாக அடித்து உதச்சி அங்கேயே நிற்க வச்சிடறாங்க. போலீஸ்க்கெலாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறமா மனோஜ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த கதிரை பிடிச்சிட்டேன்னா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா மனோஜும் ரோஹிணியும் வந்து அந்த கதிரையும் அவங்க ஒய்ஃபையும் போட்டு செமையாக அடிச்சுட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. பண்ணலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இந்தமாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர் சொன்ன உடனே மனோஜ்க்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அவங்க உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, அது அப்போவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வேறு விதமாக அதை வந்து விசாரித்து வாங்கியிருக்கலாம். உடனே முத்து வந்து டென்ஷன் ஆகிறாங்க. வேறு விதமான என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன அடியாளா, அவனை அடிச்சிடுவீங்களா நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே ரோஹிணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் முத்து இப்படிலாம் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, எப்படி பார்த்தாலும் அது எங்கள் பணம் தானே அப்படின்னோடனே முத்து உடனே டென்ஷன் ஆகிறாங்க. எது உங்கள் பணம், அது உங்கள் பணமா, அது எங்கள் அப்பா பணம், இவன் ஏமாற்றி அதை கூட இது பண்ணிக்கிட்டான், அது எப்படி பார்த்தா அதில் எங்களுக்கும் தானே ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னோடனே ரவி வந்து ஆமாம் எங்களுக்கும் அதில் ஷேர் இருக்குல்ல அப்படின்னோடனே நம்ம ரோஹிணி வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஆஹா அந்த பணம் இப்போ கையிலே கிடச்சாலும் இவங்களுக்கும் நம்ம ஷேர் தரணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னதை வந்து நம்ம மீனா நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிட்டி வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட வண்டி சாவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நீங்கள் வண்டி சாவியை கொடுங்க, அந்த வண்டியில் ஒரு வேலை பார்க்கணும், இந்த முத்துவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி முத்து மேலே ரோஹிணிக்கு ஆல்ரெடி வந்து கோவம் இருக்கிறதுனால சரி நான் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.